ஆதி பாரதி சீரியலில் மித்ரா செஞ்ச காரியத்துக்கு லண்டன் பாட்டி போனதும் ஓங்கி வாங்கி ஒரு அறை விடுறாங்க. அப்படியே கண்ணம் பழுக்க நிற்கிறாங்க. மித்ரா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏண்டி தாய்க்கு தாயா தகப்பனா உன் அண்ணக்கார உன்னை வளர்த்திட்டு இருக்கான். நீ என்னடான்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாத்துக்கும் சேர்ந்து தலகுனியை பண்ணி வச்சிருக்கியே, என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஆமாம், அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நான் இவளை என் பெத்த மகளாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சுதாகர். பாட்டி, எனக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆதிதான் எனக்கு எல்லாமேன்னு நான் இவ்வளவு நாளாக அவரை என் மனசில் சுமந்துக்கிட்டு அவரையே நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆதி என்னடானா அவர் ஒரு துளி கூட என்னை நினச்சி கூட பார்க்கல. கல்யாணத்தை பற்றியும் அவர் பேசுகிறதாவும் இல்லை. என்னை விட்டு விலகி போகிறாரோன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கணும்னு என்ன அவசியம்? அதனால தான் நான் செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க மித்ரா. இதை கேட்டதும் பாட்டி ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ. என்ன நினச்சிக்கிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்காக நாங்கள் எல்லாரும் இத்தனை பேர் காத்திருக்கோம். ஏன் இருக்கிறவங்களும் சரி, உன்னோட சொந்தக்காரங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நீ போயிட்டா ஏதோ கொஞ்ச நாள் நினைப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறது நானும் உன் கூட பிறந்த அண்ணன் சுதாகரன் தான். நீ போயிட்டா எல்லாமே முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு இருக்கியா? இதை பாருடி, எதுவும் நிற்க போகிறதில்ல, எதுவும் நடக்காமல் நிற்க போகிறதில்ல. ஆனால் நீ போனால் போனது தான். உனக்காக நாங்கள் மட்டும்தான் நினச்சி அழுதுட்ருப்போம். ஆனால் எங்களை பற்றி நீ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தியா? எடுத்தோம் கவுத்தோன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்களை விட இடையில வந்தவங்க தான் உனக்கு முக்கியமா? பாட்டி, நல்லா எடுத்து சொல்லுங்க. ஏதோ இவங்க அம்மா நம்ம கனவுல வந்து சொன்னதுனால தான் நம்ம எல்லாரும் லண்டன்லேருந்து புறப்பட்டு வந்து இவ கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவ என்னடானா ஏதோ நினச்சிக்கிட்டு இப்போ என் கண்ணு முன்னாடியே குளத்தில் விழுந்து செத்து போக பார்த்தாலே. இப்போ நடக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நடந்திருந்தா என்ன ஆகுறதுங்கிறாங்க நந்தினி. வேற என்ன ஆயிருக்கும்? நான் செத்து போயிருப்பேன், அவ்வளவுதானே. நான் மட்டும் செத்து போயிருந்தேன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிருக்கும். நான் திரும்ப திரும்ப இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் போகிறது தான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மித்ரா. ஆதி மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் மித்ரா, இப்படி ஒரு முடிவு எடுத்து நீ செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆதி. இதை கேட்டு லண்டன் பாட்டி சொல்கிறாங்க, இதை பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா? இதுக்கு காரணம் யார்? இவ சாகணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தானே. நீங்கள் சரியாக இருந்திருந்தா இவையே இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க போகிறா? நீங்கள் எவ்வளோ பெற்ற பிள்ளைக்கு அப்போனா நீங்கள் வாரிசாக தத்தெடுத்துக்கிறதுனால தானே இவ இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இவளுக்கும் ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணி பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும்னு நினச்சா. அவன் நினச்சது எதுவுமே நடக்காதனால அவள் செத்து போகணும்னு தானே நினைப்பான்னு லண்டன் பாட்டி கேட்கவும், அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, இனிமேல் ஆதிக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. 5 வருஷமாக மித்ராவும் அவர் உயிருக்கு உயிராக காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இன்னும் மித்ராவை புரிஞ்சுக்கலைன்னா இனிமேல் என்ன அர்த்தம்? யார் யாரையோ புரிஞ்சுக்கிட்டவங்க என் தங்கச்சியை புரிஞ்சுக்கலையே. சும்மா ஏதோ இவ செஞ்சதையெல்லாம் பார்த்துட்டு அட்வைஸ் வேணால் பண்ண வரலாம். ஆனால் யார் யாரோ புரிஞ்சுக்கிட்டாரு, என் தங்கச்சியை புரிஞ்சுக்கலையில. காலம் பூரா கடைசி வரைக்கும் வாழ வைக்க வேண்டியவளை இவளையே இவர் புரிஞ்சுக்காத போது இனிமேல் என்ன பிரயோஜனம்? ஆனால் என் கூட பிறந்த தங்கச்சி இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா காலம் பூரா கஷ்டப்படுறது நான் தானே. எவ்வளோ பெற்ற குழந்தைய இவர் தத்தெடுத்துக்கிட்டு இவரோட வாழ்க்கையில் இவர் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் தங்கச்சியோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத இருக்கிறத நினச்சி எனக்கு தான் பயமாக இருக்குதுங்கிறாங்க சுதாகர். இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆதி பாரதியை பார்க்குறாங்க. பாரதி, இப்போவாவது நான் யாருங்கிறத இவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கே. என் மனசு தான் அப்படியே கொதிக்குது துடிக்குது. ஏதாவது சொல்லணுமான்னு தோணுது. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இருந்தால் இதுக்கு என்ன தான் கேள்விக்கு விட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதியும் பாரதியே பார்க்குறாங்க. பாரதி ஆதியை பார்த்து நினைக்கிறாங்க, ஆதி இப்போவே எல்லார் முன்னாடியும் உண்மையை உடைக்கணும். இவர் தான் என் புருஷன், இது என் குழந்தைங்கன்னு சொல்லணும்னு துடிக்குது. என் மனசு துடிக்கிற அளவுக்கு, என் உதட்ட அளவுக்கு வந்த வார்த்தைகள் வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது அதனால பிரச்சனை வந்துட்டா நான் என்ன செய்வேன்? எல்லாம் கலோர்னு கலைஞ்ச மாதிரி ஆகி போயிருமே. எனக்கு நீங்கள் வேணும், என் குழந்தைங்க வேணும். ஆனால் உண்மையை சொல்லி அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டா நான் என்ன செய்வேன்? ஆனால் மித்ரா எல்லாம் திட்டம் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு எப்போ தான் நான் புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு அது தெரியல. என்ன ஆதி, பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? மித்ராவுக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு நாங்கள் எல்லாரும் பதட்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா ஒத்த வார்த்தையில் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக அந்த குடும்பத்தோடு ஒன்று ஒட்டிட்டு நிற்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குங்கிறாங்க லண்டன் பாட்டி. உங்களுக்காக மித்ரா உயிரையே விட துணிஞ்சிருக்கா. ஆனால் நீங்கள் என்னடானா அதனால் அலட்டிக்காமல் அப்படியே நின்று கேள்வி கேட்டுட்டு பதில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இதே வேறொருத்தராக இருந்தால் அதெல்லாம் சும்மா விடுவாங்களா அப்படின்னு சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மித்ரா பார்த்துட்டு, ஐயோ, ஆதிக்கிட்ட பாட்டி சண்டை போட்டுருவாங்களோ, சண்டை போட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க போல இருக்கு. இப்படி இவங்க சண்டை போட்டு ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டா என்ன செய்கிறது? நான் எப்படியாவது ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த சண்டையினால் அவர் என்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த பொண்ணை தத்தெடுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படியும் இதை வச்சு தான் நான் ட்ராமா பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் வாயாலேயே சொல்ல வைக்கலான்னு பார்த்தா, இங்கே பாட்டி சண்டை போட்டு நீயும் வேண்டாம் நானும் வேண்டான்னு சொல்லிடுவாங்க போல இருக்கே. அப்படி ஒரு வேளை சொல்லிட்டாங்கன்னா ஆதியும் இதுதான் நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டு அவரும் நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு மித்ரா யோசிக்கிறாங்க.
பாரதி மித்ராவை பார்த்துட்டு அடடா உன் முகத்தை பார்க்கும்போதே பதறது தெரியுது. உங்கள் பாட்டி கண்டிப்பாக ஆதிக்கும் உனக்கு இனிமேல் செட்டே ஆகாது. நீ இந்த கல்யாணமே எதிர்பார்க்காத, வேண்டாம் வாடின்னு இழுத்துட்டு போயிடுவாங்களோன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உன் முகத்திலேயே எல்லாம் எழுதி ஒட்டின மாதிரி இருக்குதுன்னு பாரதி மித்ராவையே பார்க்குறாங்க. அடியே பாரதி, என்னடி அப்படி பார்க்குற? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆதியை கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு மனசுக்குள்ளேயே சவால் விட்டுட்டு இருக்காங்க மித்ரா. பாட்டி இதெல்லாம் பார்த்து கூட்டி கழிச்சிட்டு சுதாகர் கூப்பிட்டு, இதை பார் சுதாகர், இனிமேலும் இந்த மித்ராவை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா இல்லை. மித்ராவுக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்க்கறதாம்ப்பா நல்லது. ஐயோ பாட்டி, என்ன நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இதை பாருங்கள், எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது ஆதிக்கோட மட்டும்தான். நீங்கள் இப்படியெல்லாம் பேசி என்னையும் ஆதிக்கும் பிரிக்க நினைக்காதீங்க. ஒன்று நான் வாழ்ந்தா ஆதிக்கோட, இல்லைன்னா எனக்கு சாவு தான். இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு மித்ரா அப்படியே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த லண்டன் பாட்டி, என்னடா இது, இவனை விடவும் மாட்டேங்கிறா, இல்லை சாக போனவளை காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தினாலும் அப்பவும் இவனுக்காக சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க லண்டன் பாட்டி. இதை பாருங்க பாட்டி, என்னோட வாழ்க்கை ஆதி கூட தான். ஆதி மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா என்னோட சாவு தான் முடிவு. அதையும் தாண்டி இந்த குழந்தைய தத்தெடுத்ததெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ போய் சொல்லுங்க, கல்யாணத்துக்கு நாள் குறித்து இந்த தேதியில் எனக்கு கல்யாணம்னு சொன்னாவே எனக்கு நான் திருப்தி. அதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். இப்போவே சொல்லுங்க பாட்டின்னு சொல்லி மித்ரா கேட்கவும், அப்போ லண்டன் பாட்டி ஆதியை பார்க்குறாங்க. ஆதியும் பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு லண்டன் பாட்டி முடிவு எடுக்கிறாங்க. இதை பார் மித்ரா, தம்பி இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம புரோகிதரை பார்த்து நாள் குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாரதியை பார்க்குறாங்க மித்ரா. பாத்தியாடி பாரதி, நான் நடித்த நடிப்பில் எப்படி எல்லாரும் என்னை நம்பிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் 2 பேரும் தேதியை குறித்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இதையும் நீ வேடிக்கை பார்க்கத்தான் போகிற. இந்த மித்ரா என்ன நடிப்பு நடித்தான்னு இப்போவாது புரிஞ்சுக்கோ. நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு மித்ரா பாரதியை பார்க்குறாங்க. அடியே மித்ரா, நீ என்ன நடிப்பு நடித்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, அதையும் நான் பார்க்குறேன்னு பாரதி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே லண்டன் பாட்டி புரோகிதரை பார்த்து, அடுத்த முகூர்த்தத்திலேயே நல்ல நாள் பார்த்து குறிச்சு கொடுங்க சாமி. எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் எங்கள் ஆதி தம்பிக்கும் கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கணும். பல நாள் பல தடவை நாங்கள் நாள் குறித்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. என்ன காரணமோ தெரியல. இந்த தடவையாவது நல்லபடியாக இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு புரோகிதர்கிட்ட நாள் குறிக்கிறாங்க. அதுக்கு புரோகிதரும் நாளை குறித்து கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாட்டி, அப்பாடா, இனிமேலாவது எந்த தடங்களும் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகும்போது, அப்போ மித்ரா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இருங்க நான் வரேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாங்க. அது கூப்பிட்டு மித்ரா சொல்கிறாங்க, பாத்தியா என்னோட சாமர்த்தியத்தை, எப்படி நடித்து கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சுட்டேன்னு. இது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் குழந்தைய என் புருஷன் தத்தெடுத்திருக்காருல, அந்த குழந்தைய எப்படி வெட்டி விட்டுட்டு உன் குடும்பத்தோடு உன்னை கூண்டோடு வெளியே அனுப்ப போகிறேன் பாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆதியோட சொத்தை பூரா பிடுங்கிட்டு திரும்ப ஆதியும் வெளியே அனுப்ப போகிறேங்கிறாங்க. ஓ, இப்படி ஒரு நினைப்போட தான் இருக்கியா? நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கும் தெரியும் மித்ரா. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார். அவருக்கு நீ போடுற கணக்கெல்லாம் என்னங்கிறது தெரியும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னெல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மொத்த பேர்த்தையும் எப்படி வலை போட்டு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க பாரதி. இதை பார் மித்ரா, கல்யாண தேதி குறிச்சாச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் குறித்த தேதியில எந்த கல்யாணமே இப்போல்லாம் நிலையாக நடக்கிறதே இல்லை. அது தெரியுமா உனக்கு? ஆதி அக்னி சாட்சியா, எல்லாத்தோட சாட்சியா, ஏன் கடவுளோட சாட்சியா, எல்லார் முன்னாடியும் என் கழுத்துல கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு பாரு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் ஆதி கையால உனக்கு தாலி ஏறவே ஏறாது மித்ரா. சாமியார் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மித்ரா. அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் உங்க கழுத்துல தாலி ஏறவே ஏறாதுன்னு உறுதியா சொன்னதை நினைச்சு பார்த்தோம் மித்ரா. ஐயோ ஆமா, இதை நம்ம மறந்துட்டோமே. அவ கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் நம்ம கழுத்துல தாலி ஏறாது, அதை எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க. பவானியும் உன்னையும் உன் அண்ணனையும் ஓடி ஓடி துரத்துற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கு நீ எதிர்பார்த்து போறாங்க பாரதி. மித்ரா, முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நீ குளத்துல வந்து செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ பாட்டுக்கு மேலே போய் சேர்ந்துடுவ. அப்புறம் ஆவியா பேயா இங்கேயே சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டு இருப்ப. நீ அலையிறது எங்களுக்கு தெரிஞ்சா இல்லை நீ அலைஞ்சாவோ அது ரொம்ப ரொம்ப உனக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம். என்னடி பண்றது? என்னடி என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ நக்கலா இருக்கா? எல்லா விஷயத்தையும் நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுறேன் பாருன்னு மித்ரா சவால் விடுறாங்க. மித்ரா சொன்னதை கேட்ட பாரதி சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. பாரதி அப்படியே அவங்க கையால திண்ணீர் எடுத்துடுறாங்க. திண்ணீர் எடுத்து மித்ரா நெத்தியில பட்டை போட்டு விட்டுறாங்க. இதை பார் மித்ரா, இப்பதான் உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்போ பட்டை போட்டிருக்கேன், கல்யாணத்தும் போது நீ குறிச்சிருக்கிய அந்த தேதியில உனக்கு நாமத்தை போட்டு விட்டுறேன். எனக்காக நல்லது நினைச்சிருக்கேன் மித்ரா. என்ன தெரியுமா, என் பொண்ணை நானும் ஆதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது கூட ஆதி என் பொண்ணை தத்தெடுக்கவே இல்லை. ஆனா இப்போ என் பொண்ணை தத்தெடுக்க வச்சிருக்க பாரு, அதை நினைக்கும் போது அப்படியே மனசெல்லாம் உருகுது. இந்த பாசம் அவருக்கு எப்போ பிறந்து இருக்கு, ஆனா இப்பதான் அவருக்கு காட்டணும்னு தோணிருக்கும் போல இருக்கு. என் பொண்ணை எப்படியோ ஆதி தத்தெடுத்துக்கிட்டாரு. இனிமே எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை, கவலையும் இல்லை. ஆதித்யா என் புருஷனோட பையன், தமிழையும் தான் பொண்ணுன்னு உங்க எல்லாரும் முன்னாடியும் தத்தெடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன
என்ன வேணும்? எனக்கு இப்போ சந்தோஷமா நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க பாரதி. வீட்டுக்கு போய் கூட பாரதி இதை பற்றியே யோசிக்கிறாங்க. ஆதி தமிழ் மேலே எவ்வளவு பாசம் அன்பு வச்சிருந்தா இன்னைக்கு அவளை எல்லார் முன்னாடியும் தத்தெடுத்திருப்பாரு. இவங்க எல்லாருமே வேண்டா வெறுப்பா நினச்சிருந்தாலும் இவங்க முன்னாடி தைரியமா துணிச்சலா இவ தான் என் பொண்ணுன்னு எடுத்திருக்காங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நிச்சயமா ஆதிக்கு நான் காட்டியே தீரணும். இந்த மித்ரா யாருங்கிறதையும் முகத்திரையை கிழிச்சாகணும். ஆனாலும் மித்ரானால ஆதிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காப்பாற்றணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாட்டி வந்து, என்ன பாரதி பாரதி நீ இன்னும் சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இல்லைங்கிறாங்க. நானும் ஆதித்யாவும் சாப்பிட்டோம். தமிழ் தான் சாப்பிடவே மாட்டேங்கிறா, என்னன்னு கேளுங்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து, எனக்கு பசியில் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறா தமிழ். நைட்டில் சாப்பிடாம படுத்தா தூக்கமே வராது, நீ நல்லா சாப்பிட்டு தான் படுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. அப்போ கரெக்டாக ஆதி வராங்க. நீ இன்னுமா சாப்பிடல? நீ சாப்பிட்டா தானே மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட முடியும். நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஆதி சொன்னதும் தமிழ் பாப்பாவும் சரிங்கிறா. பாத்தியா, அப்பா சொன்னதும் கேட்குறா பாரு. அப்பா சொன்னதை கேட்டியல்ல, இப்போ உனக்கு போய் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க பாரதி. தமிழும் சரிங்கிறா. தமிழும் நானும் சேர்ந்தே சாப்பிட்றோம், என்னோட ரூமுக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு பாரதி கிட்ட சொல்கிறாங்க. பாரதியும் சரின்ட்டு போகிறாங்க. தமிழ் பாப்பா அப்பா கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே நோட்டும் பேனாவும் எடுத்துகிட்டு வாங்க, என் மனசில் உள்ளது எல்லாம் நான் எழுதி காட்டணுங்கிறா. அப்போ பாரதிக்கு கொஞ்சம் நேரம் புரியல, ஆதிக்கும் புரியல. தமிழ் என்ன சொல்கிறேனே ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஆதி கேட்கும்போது, இரு என்னென்னு கேட்குற அப்படின்னு பாரதி திரும்ப திரும்ப தமிழ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ சைகையில் சொன்னதுனால உடனே பாரதியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, நோட்டும் பேனாவும் வேணுமா அப்படின்னு கேட்டு நோட்டையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தமிழ் பாப்பா மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் அப்படியே எழுதி வரி வரியா காட்டிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ஆதியும் பாரதியும் அதிர்ச்சியா ஆச்சரியப்படுறாங்க. பேசிட்டு இருந்தவ இன்னைக்கு எப்படியெல்லாம் எழுதி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கா. சரி, எப்படியும் கூடிய சீக்கிரம் அவளை பேச வச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து பேச வைக்கிறாங்க. இப்போ குடும்பத்தோட எல்லாரும் ஒரே ரூம்ல தங்கி தூங்கிடுறாங்க. இதை பார்த்த மித்ராவுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, கல்யாண தேதியை குறிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஆதி பாரதியே ரூம்ல தங்க வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மித்ரா திரும்பவும் ஒரு பத்திரகாளி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு வேஷம் போட போறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.